அடுத்தபடியாக பறையூர் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் சகோதரர் இலவச பாண்டியன் அவர்கள் உரையாற்றுவார்கள். கல்வி கண்டிருந்த பெருந்தலைவர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் காமராசர் அவர்களை இழிவுபடுத்திய முக்தார் அவர்களை உடனடியாக தமிழக அரசு கைது செய்ய வேண்டும், அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள. அதுபோல இங்கு சாதி மரம் கடந்து இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இதுவே காமராஜர் இழிவுபடுத்திய முக்தார் ஈவே ராமசாமி நாயக்கரை இழிவுபடுத்தி இருந்தால் இந்த அரசு உடனடியாக கைது செய்திருக்கும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்கள்ல வழக்கு பதிவு செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழர் என்ற ஒற்றை காரணத்தினால இந்த முக்தாரை இன்று வரை நிகழ்ச்சி நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலங்கள் ஆகிவிட்டது. இன்று வரை முக்தாரை கைது செய்யவில்லை, வழக்கம் பதிவு செய்யவில்லை. மாறாக முக்தாருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருப்பது வெட்கக்கேடான செய்தி. இன்னைக்கு நம்ம சாரியா பிரிந்து நிற்கிறோம். இந்த சாரியா நம்ம பிரிக்கிறது யாரும் திராவிடம். அந்த ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழுக்குரிய சாரியா பிரித்து வைத்து ஆளுகிறது திராவிடம். நீ வெட்கக்கேடான செய்தி என்னவென்று சொன்னால் 8 கோடி தமிழர்களை ஆளக்கூடிய யார்? தெலுங்கினத்தை சேர்ந்த தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட திராவிடர் ஸ்டாலின். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சாதியா பிரிச்சு வைக்கலாம். இந்த தமிழ் சாதி 8 கோடி தமிழர்கள் ஒன்று சேர வேண்டும். இந்த தமிழ் மண்ணிலிருந்து திராவிடத்தை குறிப்பா மீண்டும் பதிவு செய்யற இந்த தமிழ் மண்ணிலிருந்து திராவிடத்தை விரட்டி அடிக்க வேண்டும். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழர் ஆளுவோம் சொன்னா இன்னைக்கு இந்த முக்தார் நம்ப முடியுமா? பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை விமர்சித்து விட்டு இந்த முக்தார் தமிழ்நாட்டில் நடாட முடியுமா என்று கேள்வியா வைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். இந்த திராவிடத்தை மீண்டும் பதிவு செய்ய தமிழ்நாடு பறையர் பாதுகாப்புறை சார்பாக மீண்டும் பதிவு செய்கிறேன். தமிழ் மண்ணிலிருந்து திராவிடம் அகற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும். தமிழ் சாதியர் ஒன்றிணை வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு கூடிய விரைவிலே பொறிக்கு முக்தாரை கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பறையர் பாதுகாப்புறை ஆதித்தோழர் புரட்சியாளத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.